இன்றைக்கி ஈஸி சமையல் ஃபார் யூவில் வெந்தய குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துட்டுருக்கேன். இதை ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிட்டு பொடி பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுப்போம். இப்போ வெந்தயமும் ஜீரகமும் இந்த கலருக்கு மாறியிருக்கு. இதை விட இன்னும் ஜாஸ்தி அடுப்பில் வச்சுருந்தா கருகிடும். ஸோ இந்த லெவலில் நம்ம எடுத்துகிட்டு பிளெண்டரில் மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுட்டுறணும். இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். நான் ஏன் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டுருக்கேன்னா, குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துட்டா போகிறோம். நம்ம என்ன குவான்டிட்டி பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஏன்னா இது ஜாஸ்தி போயிட்டுதுன்னா அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் கசக்கும். ஸோ குழம்பு கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இப்போ வெந்தய குழம்புக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறது ஆன உடனே நம்ம இதுக்கு என்ன காய்கறி போட போகிறோமோ அதை ரெடியாக அலம்பி வச்சுட்டு ஆட் பண்ணணும். நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணுறேன். இதில் வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம். கத்திரிக்காவோ எந்த காயாக இருந்தாலும் ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். புளி யூஸ்வலாக அந்த நெல்லிக்காய் சைஸ் ஊற வைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு ஊற வச்சு தான் நான் அதை வடிகட்டி கொஞ்சம் திக்காக விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். குழம்பு ஒரு 5 நிமிஷம் கிட்ட கொதிக்க விடணும். நல்லா இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு திக்காயிண்டு வர சமயத்தில் நம்ம இந்த அரைச்சோம் இல்லையா வெந்தயமும் ஜீரகமும், அதை இதில் ஆட் பண்ணிவிடுவேன். இப்போ இது சேர்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடலாம். ஸோ நம்ம போட்ட வெந்தய பொடி, ஜீரக பொடி எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா கொதித்து திக்காகிடுது. இப்போ நம்ம இறக்கிடலாம் அடுப்புலேருந்து. வெந்தயம் நான் போட்ட அளவு தான் இந்த அளவு குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். எப்போவுமே வெந்தயம்லாம் ஒரு மெடிசினல் எஃபெக்ட் அதுக்கு இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ணவும் கூடாது. ஸோ அந்த ஸ்டேஜில் திக்காக வந்ததுக்கப்புறம் நான் அடுப்புலேருந்து இறக்கி இதை டிஷ்ஷில் மாற்றிருக்கேன். நம்மளோட சூடான சுவையான வெந்தய குழம்பு ரெடி. நான் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் என்னோடய சேனலில் ஈஸி சமையல் ஃபார் யூவில் போட்டுட்டே வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ.